விசுவாசியே நீ காதே, விசுவாசியே நீ கலங்காதே. பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா பிழைப்பா. ரிஷபலபா இயேசுவே ரிகபலபரி விகலபரிஷனமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபலபரி விகலபரி. நவ இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதங்களை செய்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ரிகபலப ரப ரப ரப. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? கர்த்தருடைய கை குறுகவில்லை. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்தது, எதற்கு கொடுத்திருக்கிறா, என்ன சூழ்நிலைக்கு கொடுத்தா, இந்த பெற்றுக்கொண்டவங்க ஜனங்கள் இந்த ஆண்டவருடைய கையை எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்கு ஆண்டவருடைய கை எப்படி இருந்தது என்று நம்ம பார்க்கணும். அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு தேவன் உனக்கு சொல்றாரு, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்த ஆண்டவர் இன்றைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் உரைக்கிற ஒரு வார்த்தை, அவர் கையை குறுகவில்லை, அவர் கை குறுகவில்லை, அவர் கை குறுகவில்லை. அவர் பெரிய கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், அற்புதமான கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என் ஆண்டவருடைய கை குறுகவில்லை. நம்பிக்கை உள்ளவங்க, இயேசுவின் கை குறுகவில்லை. இயேசுவினுடைய கை குறுகவில்லை, இயேசுவின் கை குறுகவில்லை. நம்புறீங்களா? அப்படி நம்பிக்கை உள்ளவங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய கை எனக்கு குறுகவில்லை. என் வாழ்க்கையில அற்புதங்கள் ஏராளமா நீர் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் சற்று நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து உட்காரலாம். முடிந்தவர்கள் யாவரும் எழுந்திருங்க. முடியாதவர்கள் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து தேவன் உங்களை தொடணும், உங்க நிலைமையை மாற்றணும், உங்க சூழ்நிலையை மாற்றணும், உங்க கஷ்டத்தை மாற்றணும், சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றணும். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடு, என்னை தொடு, என்னை தொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த குருடனை தொட்டவர், அந்த குஷ்டரோகியை தொட்டவர், என்னை தொடும் ஆண்டவரே. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரம் உமக்கு சொந்தம் அல்லவா, இந்த சரீரம் உமக்கு சொந்தம் அல்லவா, இந்த சரீரம் ஆமே இந்த உலக ஆசை இச்சைகளுக்கு அறையப்பட்டதல்லவா. ஹல்லேலூயா. ரிகாபா லபா. இந்த சரீரம் உம்மோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கல்லவா. பாவத்துக்கு செத்த சரீரம் அல்லவா, நீதிக்கு பிழைத்த சரீரம் அல்லவா. இந்த சரீரத்தில் நீர் மகிமைப்படணும், இந்த அவயங்களில் நீர் மகிமைப்படணும். ஏசப்பா நீர் மகிமைப்படணும், நீர் மகிமைப்படணும். என் மூலமாக நீர் மகிமைப்படணும், என் குடும்பத்தின் மூலமா நீர் மகிமைப்படணும், என் படிப்பு மூலமா நீர் மகிமைப்படணும், என் வேலை மூலமா நீர் மகிமைப்படணும். என் தேவன் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் செய்கிற கையிட்டு செய்கிற வேலை மூலமாக, அல்லேலூயா, நான் வாழ்கிற வாழ்க்கை மூலமாக, அல்லேலூயா, என் கணவனார் மூலமாக, என் மனைவி மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமைப்படணும் ஆண்டவரே. நான் கூடி வந்திருக்கிற திருச்சபை மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறீங்க? கர்த்தர் மகிமைப்படும்படியாய் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நான் பாடுகிற பாடல்ல கர்த்தர் மகிமைப்படணும். நான் கூப்பிடுகிற கூப்பிடல்ல கர்த்தர் மகிமைப்படணும். நான் தேடுகிற தேடல்ல கர்த்தர் மகிமைப்படணும். அல்லேலூயா. ரிகபா லபா ரபா 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 ரபா. அல்லேலூயா. நான் எது செஞ்சாலும் என் தேவனுக்கு மகிமை போய் சேரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரிகபா லபா. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவருடைய கை குறுகவில்லைங்க. ஆண்டவருடைய கை குறுகவில்லை. ஆண்டவருடைய கை குறுகவில்லை. தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்காக பராக்கிரமம் செய்ய போதுமானவரா இருக்கிறார். உனக்காக பராக்கிரமம் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னை ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், ஓடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், ஒரு ஷபலபரபா ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்லே, சாத்தானின் வலிமை வெல்லே, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். அருமையான தேவ பிள்ளையே, நம் ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சாத்தானுடைய எல்லா வலிமையும், இருளின் ஆவிகளுடைய எல்லா வலிமையும் மேற்கொள்வதற்கு அதிகாரமுள்ள தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த அதிகாரம் வேணும்? சாத்தான் முன்னால நிற்கும் போது உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை கண்டு ஓடணும். உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை கண்டு ஓடணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவின் அதிகாரம் ரொம்ப முக்கியங்க.
அவருடைய அதிகாரமுள்ள வல்லமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓரி ஷவலா பரபர வரிவிகால பௌரி நாவனே நிகலமா ரிகபல பரபரி விகால பௌரி நாவனே நிகலமா. என் தேவாதி தேவனுடைய சக்கன மகிமை ஒவ்வொருவரை மூடட்டும் ஆண்டவரே. என் ஆண்டோடைய மகிமையின் வல்லமை மூடட்டும் ஆண்டவரே. அதிகாரமுள்ள வல்லமை மூடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை விடுவிக்கட்டும் ஆண்டவரே. மனதளவில், சிந்தை அளவில், இறுதி அளவில் ஒரு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தால் இறங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விடுவியும், உம்முடைய பிள்ளைகளை விடுவியும், உம்முடைய பிள்ளைகளை விடுவியும். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே விடுதலை தாரும். குடும்பத்திலே விடுதலை தாரும். நோயின்றி வாழ்வதற்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் நோய் இல்லாம வாழணும் ஐயா என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேரு? அத்தனை பேரை கர்த்தர் நோய் இல்லாம வாழ உதவி செய்வார். அந்த தேவனை கட்டி கொள்ளுங்க, அந்த தேவனை அண்டி கொள்ளுங்க. அவர் தான் உங்களுக்கு அடைக்கலாம், அவர் தான் உங்களுக்கு அடைக்கலாம். உங்களை நோய் தொடாது, சாபம் தொடாது, வியாதி தொடாது, கண்ணீர் தொடாது, கவலை தொடாது, நெருக்கம் தொடாது. எத்தனை பேரு அண்டி கொள்ளுகிறவங்க அத்தனை பேருக்கு அவர் சமீபமா இருந்து உதவி செய்ய வல்லமில்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, மாதங்கள் கடந்து போகும், வாரங்கள் கடந்து போகும், நாட்கள் கடந்து போகும். ஆனா தேவன் கடந்து போகிற தேவன் அல்ல. அவர் எப்போதும் கூட இருந்து உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் வேதனை மாற்றுகிற தேவன், உன் சஞ்சலத்தை எடுத்து போடுகிற தேவன். அவரை நம்பினா அவர் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாரு. நீ அவரை நம்பிட்டீனா அவர் உன்னை கைவிட மாட்டாரு. நீ அவரை நம்பிட்டீனா அவர் எப்போதும் உனக்கு துணை செய்வார். அந்த தேவன் இங்க வந்திருக்கிறபடினால், அந்த தேவனுடைய மகிமை இங்க வந்திருக்கிறபடினால், அந்த பிரசன்னம் இங்க வந்திருக்கிறபடினால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சொல்லுவோம். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிறுத்தும். ஏராளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிறுத்தும். நேராளுகை செய்ய உம் வல்லமையா எம்மை நிறுத்தும். உங்களை அவர் ஆண்டா போதும். இந்த உலகத்துல வேற யாரும் ஆளுகை செய்ய வேண்டாம். தேவன் ஆண்டால் போதும். அவருடைய மகிமை இருக்கும். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. தம்மை நம்பினவர்களுக்கு அவர் ஒருபோதும் துரோகம் செஞ்ச தேவன் அல்ல. அந்த தேவனுக்கு வந்திருக்கிறபடினாலே அந்த தேவனுக்கு முன்பாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ ரீகாபா லபா ரபா 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 ரபா. அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இந்த 9 மாதமாய் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தியிருக்கிறார் அல்லவா, நமக்கு போஷித்திருக்கிறார் அல்லவா, நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் அல்லவா, எல்லா இடுக்கண்ணுகளுக்கும் நீங்களாக்கி இருக்கிறார் அல்லவா.
அந்த தேவனை கரங்களை தட்டி உயர்த்துவோமா? அல்லேலூயா. ரீகாபா லாபா ராபா 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 ரபா ரபா ரிபேகாலபா. நன்றி ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். இந்த ஆராதனையில பிதாவாகிய தேவனும் குமாரனாய் இயேசு பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனாகிய கர்த்தர் ஆமென் மகிமைப்பட்டபடியால் அந்த தேவனை உயர்த்துவோம், அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம், அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ரீகாபா லாபா ராபா 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 ரிபேகாலபா. நன்றி ஆண்டவரே. சோதரம் சோதரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மளையும் நம்மளோடு இருந்து எல்லாரையும் நடத்த முடியாய், இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்த முடியாய். நம்மள ஒருவர் சுருக்கமா ஜெபம் பண்ணுவோம். அநாதி தீர்மானத்தின் நல்ல பாமை துதிக்கிறோம். கடந்த பாமை துதிக்கிறோம். 9 மாதம் வரைக்கும் அப்பா கடந்து செல்ல உதவி செய்தீர். கரம் பிடித்து வழிநடத்தினீர பாமை துதிக்கிறேன். வழியில் எத்தனை மேடுகள் பள்ளங்களை பாமை துதிக்கிறேன். துன்பங்கள் துயரங்களை பாமை துதிக்கிறேன். வேதனைகள் சஞ்சலங்களை பாமை துதிக்கிறேன். மரணங்கள் துக்கங்களை பாமை துதிக்கிறேன். எல்லாவற்றிலிருந்து நீ தாண்டும்படி கிருபை செய்து ரக்கம்மா சோத்தரிக்கிற பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் பாமை துதிக்கிறோம். உயிரோடு இருந்து நாங்களப்பா உம்மை துதிக்க சோத்தரிக்க ஆராதிக்க நீ செய்த அளவற்ற தயவுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா பகலிலும் இரவிலும் பாதுகாத்த தேவனே துதிக்கிறையா துதிக்கிறோம். இப்பொழுது தேவரீர் அப்பா துதிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு சாஷ்டாங்கமாய் வந்து நிற்கிறோம் பாம துதிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆசீர்வதித்ததுக்காக சோத்தரிக்கிறோம். இனியும் ஆசீர்வதிக்க நீர் காத்து நிற்கிறபடியால் துதிக்கிறையா துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறையா துதிக்கிறோம். எங்கள் சபை குருவை ஆசீர்வதியும் பாம துதிக்கிறோம். அவள் மன விருப்பத்தையும் ஆலோசனையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக சோத்தரிக்கிறோம். நீ சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டீர், அதற்காக சோத்தரிக்கிறோம். அவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவன் என்பதற்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம். நீ சொல்லாக்கும் கட்டளையிட நிற்கும் தானே, அதுக்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம். அப்பா எங்களுக்கு ஒரு உமக்கு சித்தமுடானால் சீக்கிரமாக ஒரு நல்ல தேவாலயத்தையும் அப்பா இடத்தையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். தூரத்தில் இருக்கும் ஜாய்ஸ்க்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம். அவன் மனைவிக்காய் சோத்திரம், தாயாருக்காக சோத்தரிக்கிறோம், சகோதரிக்காய் சோத்தரிக்கிறோம், சகோதரனுக்காய் சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானிலை பூமியில மேலான நாமமே துதிக்கிறையா துதிக்கிறோம். துயர் சொல்லி தூத்திடும் நாமமே துதிக்கிறையா துதிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே என்ன உணவை எங்களுக்கு தரப்போகிறீர் ஆண்டவரே, அதை கொடுங்களப்பா துதிக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு அப்பா இந்த காதால வாங்கி அந்த காதால விட்டு விடாதபடி அப்பா துதிக்கிறேன். எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அதை வைத்துக் கொண்ட பாம துதிக்கிறேன். செம்மையான பாதையில ஓட கர்த்ததாமே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக பாம துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். நீங்க நடத்துங்கப்பா துதிக்கிறோம். நீங்க வழி நடத்துங்கப்பா துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பூர்ண சௌகத்தையும் பலத்தையும் கொடுக்கறதுக்காக சோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் தெய்வீக காலிகள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாம துதிக்கிறேன். கடந்த மாதத்தில் கண்மணி போல் காத்து நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற புதிய மாதத்துக்காகவும் இரவு ஜபத்துக்காகவும் சோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக பாம துதிக்கிறோம். இப்பொழுது கொடுக்கும் செய்திக்காம சோத்திரிக்கிறோம். எல்லாரையும் அது கரங்கள் ஒப்புக்கொடும். சிறு பிள்ளைகளையும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா துதிக்கிறோம். நீங்க பார்த்து கொள்ளுங்களப்பா ஒவ்வொரு இருதயத்தையும் அப்பா நீங்க திறக்க செய்வதற்காக சோத்திரிக்கிறோம். அப்பா செவியை திறந்தல்லுங்கப்பா துதிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம். எல்லாம் அந்த கரசக்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறப்பா துதிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரை, கிருபை உண்டாகட்டும். நன்மை கிருபையின் தொடரட்டப்பா துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறப்பா துதிக்கிறோம். எங்கள் பாவங்கள்லாம் மன்னித்து எங்கள் மீது இறக்கமுள்ள செய்தியை கொண்டு வருங்கப்பா துதிக்கிறோம். தாழ்த்துகிறப்பா நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். சகல துதி கன மகிமை உமக்கே என்பவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு முழுவர ஜெபம் வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. நீங்கள் யாவரும் கடந்து வரும்படி உங்களை மிக அன்பாகவும் பட்சமாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு ஜனங்கள் வரணும், அது தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார்? திறப்பில் நிற்கிறவனே எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. திறப்பில் நிற்கிறவங்கள தான் நேசிக்கிறாரு, எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த தேசம் அழியக்கூடாது அப்படின்னு நம்ம திறப்பில் நிற்கணும். நம்ம நிற்காதனால தான் ஜனங்க எங்கே போகிறாங்கன்னா சினிமா நடிகருக்கு பின்னால் போகிறாங்க, செத்து போயிடுறாங்க. ஒரு நடிகரை பார்க்குறதுக்காக போய்
39 பேர் லிஸ்ட்டில் வந்திருக்கு. 55 பேருக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. 10 பிள்ளைங்க இறந்துருக்கு, சிறு பிள்ளைங்க. கொஞ்சம் கூட ஜனங்களுக்கு அறிவே இல்லை, முட்டாள்தனமாக இருக்கிறாங்க. நடிகர் தான், நீ விடிஞ்சாலும் பார்க்குற, அடைஞ்சாலும் பார்க்குற, போஸ்ட்டில் பார்க்குற, செல்ஃபோனில் பார்க்குற, பணம் கொடுத்து பார்க்குற, அவன் நடிக்கிறவன். இன்றைக்கி அவன் பாட்டுக்கு ஆள் இறந்தா அவன் பாட்டுக்கு போயிட்டானே இல்லையா? செத்து கிடக்கிறான். நின்று ஒரு ஆறுதல் கூட இல்லை. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், நானும் நல்லா ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் கொண்டு போய் தான் இந்த சம்பவம்லாம் என்ன செய்யுது, நடக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு ஜெபம் நீங்கள் கடந்து வாருங்க. உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். வருகிற வாரம் ராபோஜன ஆராதனை இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லோரும் கடந்து வரணும்னு, ஆயத்தமாக வரணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இந்த கூட்டம் அடுத்த ஆண்டுக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே டேட்டு எல்லாம் சீராயிட்டு, இந்த செர்லிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். அதை மறக்காமல் நீங்கள் என்ன செஞ்சணும், உங்களுடைய காரியங்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்வதற்கு அது எப்படி இருக்கும், ஏதுவாக இருக்கும். இத்தனை வருஷமும் பாஸ்டர்லையே, ஆமாம் இப்போ நம்ம செய்யணும்னு அதை என்ன செஞ்சிட்டோம். சில பேர் விரும்புகிறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்லணும், எனக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு ஒரு வசனம் அனுப்பணும்னு ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறோம். நாங்களாம் பிறந்த நாட்களையும் சொல்கிறதில்ல, திருமண நாட்களையும் சொல்லுகிறதில்ல. எங்களுக்கு எல்லா நாளும் கர்த்தர் திருமண நாளாகவும் எல்லா நாளும் பிறந்த நாளாகவும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் அல்ல, இந்த பூமியில் என்றைக்கு வந்தோமோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பிறந்த நாளாக தான் இருக்குது. அல்லேலூயா, சோத்திரம். விசேஷித்த ஒரு நாளை நாங்கள் என்ன செய்கிறதில்ல, கொண்டு வர்றதே இல்லை. ஆனால் நம்ம அப்படி தான் இருக்கணும், தேவ பிள்ளைகள். ஆமே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளமே அதுதான். சோத்திரம். அதனால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் செய்யுங்க. சபை நாங்கள் செய்யறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். சில காரியங்களை மாற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தில் நவர்த்தி போகிறது நல்லது. அதுதான் நமக்கு வளர்ந்து போகிறதுக்கு ஒரு அடையாளம். ஆமே, சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. போன வாரம் நான் செய்தி கொடுத்தேன். எந்த வசனத்தில் முடித்தேன்? ரோமர் 8:14. 8:14. ஆமே, சோத்திரம். அப்போ இதை வாசித்துட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். 13 அவர் சொல்கிறாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினால் சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ சரீரத்தில் ஒரு விஷம், சரீரத்தில் ஒரு விஷம் இருக்கு. இப்போ நீங்கள் கோழி சாப்பிட்றீங்க இல்லையா? கோழி சாப்பிடுவீங்களா, சாப்பிட மாட்டீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு கோழியெல்லாம் கொடுக்கறதில்ல, ஆனால் சொல்கிறேன், கோழி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. கோழி சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த கோழிக்குள்ள ஒன்று இருக்கு. அது என்னது? பித்து. அதை எடுத்து தூரம் போட்டால் தான் அதை என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். புரிஞ்சா? எதை எடுத்து? ஆமாம், அதை எடுத்து போட்டுடணும். அது மாதிரி அதை சாப்பிடுவதற்கு அதை எடுத்து போடணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நம் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம சரீரத்தில் ஒரு கெட்டது இருக்கு. அதை தான் அவர் சொல்றாரு, அதை அழிக்கணும் அப்படிங்கிறார். எதை அழிக்கணும்? எதை அழிக்கணும்? சரீரத்தில் இருக்கிற செய்கையை அழிக்கணும். சரீரத்தில் ஒரு செய்கை இருக்கு. அது என்னன்னா அந்த உலகத்துக்குரிய செய்கை. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதே
செய்யாம விரும்பாததை என்ன செய்கிறேன். இந்த ரோமர்ல தான் அது சொல்றாரு. 7:19 அவர் என்ன சொல்றாரு? ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நன்மையை செய்யணும் நான் நினைக்கிறேன். இந்த சரீரத்தில் 4 பேருக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சரீரத்தில் நன்மை 4 பேருக்கு என்னால என்ன செய்ய முடியல. நான் விரும்பாததை என்ன செய்கிறேன். புரிஞ்சுதா? இந்த சரீரம் மூலமா விரும்புறதை செய்யணும். 4 பேருக்கு நன்மை செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 பேருக்கு தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறது அது. ஆனா அடுத்து சொல்றாரு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவங்க. ஒரு மனுஷன் விரும்பாததை ஒண்ணு செய்யறான்னா அது அவன் சுயமா செய்யல, பாவம் அவனை என்ன செய்யுது? செய்ய வைக்குது. விரும்பாதது. எந்த மனுஷனுமே நல்லது செய்யணும் தான் விரும்புறான். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் நல்லது செய்யணும் தான் விருப்பம் இருக்கு. ஆனா விரும்பாததை ஒன்றும் உள்ள வந்து திடீர்னு அட்டாக் பண்ணி என்ன செய்யுது? செய்ய வைக்குது. அது என்னது? பாவம். அதுதான் அவர் இங்க வாசிக்கிறோம். அவனுடைய செய்கையை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். அவனுடைய செய்கையை நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யணும்? அழிக்கணும். அதுக்கு எப்படி அழிப்பீங்க? இப்போ ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு வியாதி நம்முடைய சரீரத்தில் தொடர்ந்துருது, தொற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை அழிக்கணும். எப்படி அழிப்பீங்க? ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்குரிய மருந்து என்ன செய்யணும்? கொடுத்து அந்த நோயை என்ன செய்யணும்? அழிக்கணும். அதுதான் அதனுடைய முறைமை. அப்ப அழிச்சா நமக்கு கொஞ்சம் என்ன செய்யுது? பலன் கிடைக்குது. அது மாதிரி நம்முடைய அவயத்தில் உள்ள இருந்து செயல்படுறது பார்த்தீங்களா, அந்த ஆவியை அழிக்கணும். அது எப்படி அழிக்கணும்னா பரிசுத்த ஆவியினால தான் அழிக்க முடியும். ஆமே ஆமே. வேற எதுனாலும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அதுக்கு தான் நான் போன வாரம் நல்ல விளக்கம் கொடுத்தேன். தாவீது சவுலை குறித்து விளக்கம் கொடுத்தேன். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுலை குறித்து என்ன செய்தேன்? விளக்கம் கொடுத்தேன். அந்த அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டு எப்படிலாம் வந்தார். இன்னைக்கு 14 சொல்லப்பட்டிருக்கு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ. இப்போ நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகம் நம்பணும், நான் நம்பணும், நம்மளோடு கூட ஆராதிக்கிறவங்க நம்பணும். அப்படின்னா நம்ம தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்தவுடனே நம்ம அவருடைய புத்திரர் என்று இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு குடியாரனா இருக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்துட்டு யாராக இருக்கிறான்? குடிகாரனாக இருக்கான். ஞானஸ்தானம் எடுத்துட்டு விபச்சாரக்காரனாக இருக்கான், விபச்சாரியாக இருக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்துட்டு கலாண்டுக்கிட்டு திருடிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆமாம், நம்ம செய்யலை, ஆனால் உலகத்தில் நடக்கலையா? நடக்கா இல்லையா? எங்க ஞானதானே எடுத்தவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறவங்க, அப்போ மாம்சத்திற்குரிய அந்த பாவத்துக்குரிய காரியத்தை உதறி தள்ள தெரியலையே, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நானும் பல இடங்களில் ஊழியம் செய்திருக்கேன். கிராமங்கள் தோறும் கைப்பற்றி கொண்டு கொடுத்துருக்கிறேன். கிராமங்களில் சண்டேஸ் கிளாஸ் வச்சு நடத்தியிருக்கிறேன். நான்
அநேக இடங்களுக்கு போயிருக்கிறேன். முழுவர ஜெபத்துக்கு போயிருக்கேன். விசேஷித்த கூட்டத்துக்கு பிரசங்காரா கூட்டிருக்காங்க, போயிருக்கிறேன். எல்லாமே செஞ்சுருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு இந்த திருச்சிக்கு வந்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டேன். ஊழியத்தில் இத்தனை வருடமும் கேட்காத ஒரு வார்த்தையை என்ன செய்தேன், கேட்டேன். அப்போ அதற்கு நான் இணங்கியிருந்தால் இன்றைக்கி நானும் பாவியிலையும் பாவி, மோசமான பாவியாயிருப்பேன். அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் அல்ல, அது தேவனுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். என்கிட்ட பேசும்போதே நான் புரிந்து கொள்வேன். உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு பிரசங்காரு, உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன். அதனால நான் உண்மையை சொல்கிறேன், நடந்தது சொல்கிறேன். நடக்காத ஒன்று சொல்லி என்னதுக்கு, அனுபவத்தில் சொல்கிறேன். அன்னைக்கு எனக்கு அது இன்பம் என்று எண்ணியிருந்தால், அந்த வார்த்தைக்கு நான் செவிசாய்த்திருந்தால், நானும் கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளியாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், நிற்க வேண்டியதாக இருக்கும். அது ஊழியக்காரங்களுக்கு வர்ற சோதனைங்க. அழகுள்ள பெண்களால் வருகிற சோதனை. நம்ம என்ன பெரிய அழகுள்ளவங்க அல்ல. அவங்களுக்கு என்னன்னா நம்மகிட்ட இருந்து எதையாவது என்ன செய்யணும், கவர்த்தி விடணும், எதையாவது பிடுங்கணும். பணத்தை பிடுங்கணுமா, கர்த்தருடைய கிருபையை பிடுங்கணுமா, ஏதோ ஒன்றை பிடுங்கி நம்மளை இருட்டடைய வைக்கணும். அது நடந்துச்சு. ஆனால் தேவனுடைய நாமத்தினால அது அனுமதிக்கப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னேன். நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னேன். அதோட ஓடி போனதான். சர்ச்சுக்கு அதோட வரல, அதோட ஓடி போச்சு. ஜெபத்துக்கு முன்பாக எந்த பேய் என்ன செய்யாது, நிற்காதுங்க, நிற்காது. ஆச்சரியமா இருக்கும். நன்றா சொல்றேங்க, ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம் வித்தியாசம். அது இந்த ஆவிக்குரியவங்களுக்கு மட்டும்தான் ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி தெரியும். ஆவிக்குரிய இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும்னா முரண்பாடா தெரியும். அது எப்படி தெரியும், முரண்பாடா தெரியும். பாவம் செய்யாத அப்படின்னா முரண்பாடா தெரியும். பொய் சொல்லாத அப்படின்னா முரண்பாடா தெரியும். வைராக்கியமா இறக்காத அப்படின்னா முரண்பாடா தெரியும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது இதுதான் அப்படின்னு சொன்னா முரண்பாடா தெரியும். ஏன்னா அவங்க எதுல இல்லை, ஆவியில இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரருங்க. கொரிந்தியர்ல எழுதும் போது தெளிவா எழுதுறாரு, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை யாருமே என்ன செய்ய முடியாது, நிதானித்து அறிய முடியாது. அதான் ஆவிக்குரியவன். அவன் சொல்றான் இல்லையா, ஒபேதியா எலியாட்ட, நீர் இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஆகாப்ப கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. திடீர்னு ஆவியானவர் உண்மை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டா நான் செத்து போக வேண்டி இருக்குவேன். நான் உமக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் உமக்கு என்ன குறை செஞ்சேன், நீர் போய் என்ன இப்போ போய் ஆகாப்பட்ட கொண்டு போய் வெட்டுப்பட்டு சாவ வைக்கிறதுக்கு நீர் என்ன என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு. உடனே எலியா சொன்னார், இல்லை இல்லை நீ போ, ஆகாப்பிட்ட போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லு, நான் இன்னைக்கு அவனுக்கு என்ன செய்வேன், காட்டுவேன், என்ன காட்டுவேன். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் முதல்ல சொல்லி அனுப்பினார். நீ போய் ஆகாப்பிட்ட போய் நீ இப்படி இப்படி பேசு, இப்படி இப்படி சொல்லு அப்படின்னு கர்த்தர் சொல்லி அனுப்பின விட்டி தான் எலியா வந்து இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு ஓபேதேயா மூலமா. உன்ன அவனும் கோபத்தில் வர்றான். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் நீ உன் குடும்பம் தாண்டா அப்படின்ட்டாரு. ஆவிக்குரியவங்கள திடீர்னு எங்கேயாவது என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு போயிடுவார். நிதானிக்க முடியாது, நிதானிக்க முடியாது.
எலிசாட்ட ஒரு 50 என்கிட்ட 50 தீர்க்க தரிசிருக்கான், நீர் சொல்லும் உமக்கு இஷ்டம்னா உம்முடைய எஜமானனை நாங்கள் தேடி என்ன செய்கிறோம், கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு. எங்கள் ஆவிக்குரியனை போய் தேடி கொண்டு வர முடியுமா? அவர் போயிட்டாரு அக்னி ரதத்தில். ஆமே, அல்லேலூயா. அவர் எங்கே போயிட்டாரு? அக்னி அந்த ரதத்தில் ஏறி அவர் போயிட்டாரு. இவன் 50 தீர்க்க தரிசியை வச்சு தேடுவானா? அப்போ அவன் ஆவிக்குரியவனா? ஆவிக்குரியவனா இல்லை. இவ்வளோ வசனம் நமக்கு உள்ளே இருந்தோம், நமக்கு அந்த நெடுக போய் சொல்லுங்க, அந்த வசனம் இருக்கு இல்லையா? ஏன் அதை முடிக்க மாட்டீங்களோ? நெடுக போய் மூடனை போல் நம்ம என்ன செய்கிறோம், விழுந்துடும். அறிவு, அதாவது நமக்கு அதுக்குரிய அறிவு திறமை என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது. இவ்வளவும் ஆண்டவர் ஏன் சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவும் ஏன் நம்ம கேட்குறோன்னா, கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும் பார்த்தீங்களா? அதுதான் நம்மகிட்ட இருக்கிற மைனஸு. கேட்கறது தான் முக்கியம். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும், அனுபவிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். கிறிஸ்தவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் அதுதாங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, ஒரு காரியம் முடியாத காரியத்தை முடித்து காட்டுவதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரி, எரியோ கோட்டை வந்து பெருசா இருக்கலாம், அது மனுஷன் கட்டின கோட்டை. அந்த கோட்டையை ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோட்டை அவன் கட்டின கோட்டை, நான் ஊதுனா புசுன்னு ஊதுனா அதை என்ன செஞ்சிடும், பொத்துன்னு விழுந்துடும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இப்ப நம்ம ஆளுங்கன்னா எதிரிய கோட்டையை இடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? அன்னைக்கு அந்த காலத்துல கடப்பாறையும் மரமும் அது இது மாத்தான் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, இடிக்கணும். கடப்பாறை கொண்டு போகணும், இல்லைன்னா ஒரு பெரிய மரத்தை வெட்டிட்டு 10 பேர் கருத்து அடிக்கணும், இடிக்கணும். இப்படிதான் இடிக்கணும், இல்லை மாடுகளை கொண்டு வந்து இடிக்கணும். இன்னைக்கு புல்ட்ரசர் வண்டியை வச்சு என்ன செய்யலாம், இடிக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய கோட்டையை ஆண்டவர் சொன்னார், நீ கடப்பாறையும் வைக்க வேண்டாம், நீ கம்பியும் வைக்க வேண்டாம், நீ எதையும் வைக்க வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் நீ செய்யு. அதான் ஆவிக்குரிய அனுபவம். தேவன் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், உங்க சரீரம் வலி இல்லாம ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை மட்டும்தான் இவங்க செஞ்சாங்க. அதுல ஒருத்தன் சொல்லாததும் செஞ்சான். எல்லாரும் சொன்னதை செஞ்சாங்க. அவன் அது வரைக்கும் காத்திருந்திருப்பான் போல, எப்போ இந்த எரியோ கோட்டை என்ன செய்யும் விழுகும், நாம இன்னைக்கு இந்த கோட்டையில ஆமா கொள்ளையிடணும், செயின் கொள்ளையிடணும், சால்வை கொள்ளையிடணும் அப்படின்னு அவன் இருதயத்துக்குள்ள அவன் பிளான் பண்ணதைத்தான் செஞ்சான். அவன் பிளான் பண்ணாம என்ன செய்யலை. எல்லாருக்கும் கோட்டை உழவணும், எதிரி என்ன செய்யணும், வெட்டுண்டு அழியணும். இதுதான் எல்லாருடைய நோக்கம். ஆனா அதுக்குள்ளேயும் ஒருத்தர் இருந்திருக்கான் பாருங்க, கொல்ல. ஆண்டவர் அவனையும் பிடிக்க வல்லமில்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பிடிச்சாரா இல்லையா? அப்போ எம்மாம்பரிய கோட்டையா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், உங்களுக்கு முன்பாக இருக்கிறது அது உடைந்து போகும். ஆமே, அது உடைந்து போகும், நீங்க முன்னேறி போக முடியும். அதான் ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம். ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். உண்மையிலே சொல்றேங்க, இந்த ஜெபிக்கிறவங்களுடைய குடும்பம் என்னைக்குமே வறுமைப்பட்டு வாடாது. ஆமே, ஆமே, ஆமாம். நீங்கள் ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்க, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமையை பற்றி உங்களுக்கு தெரியாது. அது எப்போ செய்யும் தெரியுமா? கடைசி நிமிடத்தில் தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா.
சோத்திரம். 10 நாள் இருக்குன்னா 10 நாளில் உனக்கு நடக்காது. அந்த 10வது நாளில் கடைசி நிமிடத்தில் தான் உனக்கு நடக்கும். அப்போ தான் நீ அந்த அதிசய தேவனை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஜெபம் பண்ணி பாருங்க. அதான் ஆவிக்குரிய அனுபவம். அதான் ஆவிக்குரிய புத்திரர்கள். நீங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர். யோவான் 1:12 என்ன சொல்றாருன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுபியார ஆவிய. அதுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்தாத்தான் கூப்பிட முடியும். அதனால நமக்கு ஆண்டவர் அதிகாரப்படுத்தி இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் இந்த வேதத்தில் என்ன செஞ்சிருக்காரு? தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அதனால நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு ரோமர் 13:14 வாசிங்க. அவர் சொல்றாரு 13:14 என்ன சொல்றாரு? துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, இந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த உடல்ல யாரை தரித்துக்கோங்க? துரு இச்சைக்கு இடமாக இந்த உடலை என்ன செய்யக்கூடாது? பேணாமல் இருக்கணும். துரு இச்சைக்கு இன்னைக்கு சாதாரணமாக இந்த உடலை என்ன செஞ்சிருவாங்க? ஆமா, கொடுத்துருவாங்க. எனக்கும் பல தடவை நான் சிந்திச்சு பார்த்துருக்கேன். முடியாதவங்களா இருந்தா கூட இந்த துரு இச்சைக்கு இடம் கொடுக்குறாங்களே, அது எப்படி அப்படின்னு தான் எனக்கு கேள்வி. என்னுடைய கேள்வி. முடியாதவங்க தான், அவங்களால முடியாது. ஆனா இதுக்கு எப்படி இடம் கொடுக்குறாங்க? எப்படி இவங்க மூலமா அந்த இது நினைச்சது நடக்குது? ஒருவர் நல்ல ஒரு விசுவாசி, எனக்கு நல்லா தெரிஞ்சவர், நல்ல பழக்கம் உள்ளவர், எங்களோடு தங்கி இருந்தவர். நம்பவே மாட்டீங்க, நானும் நம்பல. ஏன்ட்டு அவர் எத்தனை விஷயங்களை சொல்லி பார்த்தா நானும் நம்பல. ஆனா வெகு காலம் கழிச்சு நம்புற அளவுக்கு இருக்குது. ஒரு நல்ல விசுவாசி தான். ஒரு ஊனமான ஒரு பெண்ணிட்ட பழக்கம் பழங்கி இருக்கிறாரு. அது பெருக்கனண்ட் ஆயிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. பழங்கும் போது உனக்கு அறிவு இல்லை, பழங்கும் போது உனக்கு புத்தி இல்லை. ஆனா பழங்கிட்டு நீ என்ன செஞ்சிட்ட? நான்லாம் இல்லை. அவன் எத்தனை பேர்கிட்ட போனான் தெரியுமா? அதுல ஒரு ஆளா இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே சபை நீக்கம் பண்ணுச்சு. சபைக்கு அவருக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. வேற ஒரு சபை ஏற்றுக்கொண்டது. இப்போ சமயத்தில் கேட்டேன், எங்கள் வீட்டம்மா நாங்களும் கேட்கும்போது அவர் அங்கே தான், அவர் கூட தான் வாழ்கிறார். என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் பாசையா பாசம்மா அவரை போல் அச்சடையாளமாக இருக்கான் அந்த பையன் அப்படிம்பாங்க. ஏங்க கிறிஸ்தவங்க, நான் சொல்றது புரியுதா? துரு இச்சைக்கு என்ன கொடுக்க கூடாது. ஆமா, ஆவிக்குரியன் சொல்றியே, நீ ஏன் இதை செய்யற? ஆவிக்குருவி இதை செய்யலாமா? உலகத்தான் செய்யறான். ஒரு கிறிஸ்தவன் செய்யலாமா? பரிசுத்தமா வாழ்றவன் செய்யலாமா?
நம்ம என்ன சொல்லணும், செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவன் செய்ய தூண்டுவதற்கு ஒருத்தன் உள்ளே இருக்கான், அவனை வெளியே தள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அவனை என்ன செய்யக்கூடாது, உள்ள அனுமதிக்க கூடாது கூடாது. அதான் அவனுடைய செய்கையை அழியுங்க அப்படிங்கிறாரு. இங்கே என்ன சொல்றான்னா, துரிச்சைக்கு நீ என்ன செய்யாத, இடம் கொடுக்காத, இடமே கொடுக்காத. உட்கார இடம் கொடுத்தா, பழமொழி, உட்கார இடம் கொடுத்தா, ஆமாம், சாப்பாடு கொடுங்க, நல்லா கூட கொஞ்சம் நிறைய வயிறு முட்டை கொடுத்துருங்க, அடுத்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சலை சாச்சா நல்லா இருக்குன்னு படுத்துருவாங்க. தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு படுக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க தெரியுமா? என்ன நான் புதுசாக சொல்கிறேனோ? உண்மையாக தானே சொல்கிறேன். ஆமாம், நான் எங்கேயும் படுக்க மாட்டேன், நான் தூக்கிட்டு ஓடியாந்துடுவேன், சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல வந்துடுவேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கே சில நேரம் சாப்பிடலன்னா சாப்பாடை வாங்கி பார்சல் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவேன், அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டேன். இன்றைக்கே தான் சாப்பிட நினச்சா தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு, இல்லைன்னு சாப்பிட கூட மாட்டேன். தோதுப்படாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா வந்துடுவேன். நம்முடைய உடல் கண்டிஷன். நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா உறக்கம் வரும் நிறைய பேருக்கு. இந்த இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறேன், இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம சாப்பிட்டு ஒரு வீட்டில் போய் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும், நம்ம மேலே பாஸ்ட் மேலே அன்பாக இருக்கும். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன், பாஸ்ட் மேலே அன்பாக இருக்கும். பாஸ்ட்னா உயிராக இருக்கிற குடும்பம். ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு அங்கே போய் படுத்திருந்தா வேற ஒரு விசுவாசி அங்கே உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த வீட்டில் படுத்திருந்தாருங்க, பிரதர் கூட இல்லை, பிள்ளைங்க கூட இல்லை, அவர் அங்கே படுத்திருந்தாருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதுக்கு யார் இடம் கொடுக்கறது? விசுவாசி அல்ல, அவங்க அன்பு, அவங்க அன்பு நமக்கு தெரியுது, அவங்களுடைய சிநேகம் நமக்கு என்ன செய்யுது, புரியுது. ஆனால் அங்கே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும். பெரும்பாலும் நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், எங்கேயுமே பட்னியாக கூட போயிடுவேன், சாப்பிட மாட்டேன். அந்த வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த வீட்டில் வீட்டுக்காரர் தவிர பிள்ளைகள் எல்லோரும் இருக்கிறாங்கன்னா அப்படி வேணால் வற்புறுத்தினா சாப்பிட்ருவேன். ஏன்னா எல்லோரும் இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் இல்லாட்டாலும் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, மருமக இருக்கா, பேரம்பிள்ளை இருக்குது. அங்கே நமக்கு குற்றம் கண்டுபிடிக்க என்ன கிடையாது, இடம் இல்லை, அதனால் சாப்பிட்லாம். என்ன ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க, இன்னையே அவ்வளோ தூரம் வந்துட்டு வருவா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிங்களே அப்படிம்பாங்க. சாப்பிடுவதற்காக நம்ம எங்கே என்ன செய்யலை, போகலை. இந்த வழியே வந்தோம், எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாதுங்க. பைபிளில் சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சிநேகிதன் வீட்டுக்கு அடிக்கடி என்ன செய்யாத, உன் காலை என்ன செய்யாத வைக்காதன்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆனால் பாருங்க, இந்த சிநேகிதர் வீட்டுக்கு போகிறவங்கள பாருங்க, நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஊழியக்காரங்களையும் பார்த்துருக்கேன். சிநேகிதர் தான், வா 20 கிலோமீட்டருங்க, 20-30 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆட்டி மாவாட்டி அங்கே கொண்டு வாங்க, அங்கேருந்து ஆட்டி இங்கே கொண்டு வராங்க, அங்கே செஞ்சது இங்கே கொண்டு வராங்க. இங்கே என்ன இது, பசுக்கு கொடுக்குறதே வாங்கி சாப்பிட்றலாம், பசுக்கு கொடுக்குற வாங்கி சாப்பிட்றலாம். 30 கிலோமீட்டர்னா டிக்கெட் எவ்வளோ ஆகுது, போக வர எவ்வளோ ஆகுது? ஆனால் அந்த சிநேகம் ரொம்ப நாள் என்ன செய்யலை, நீடிக்கலை. அந்த சிநேகம் ரொம்ப நாள் நீடிக்கலை. சிநேகிதர்கள் தான், ஆனால் அந்த சிநேகத்தை நம்ம எப்பயும் என்ன செஞ்சுக்கணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென்.
ஆமே. அந்த சிநேகத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அடிக்கடி போய் என்ன செய்யக்கூடாது? கால் வைக்காதன்னு வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. ஆனால் நம்ம மூடனா நடக்கிறோம். நம்ம கவனமா இருங்க. சரி, கொரிந்தியர் 3:23 வாங்க வாங்க வாங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3:23. நம்ம யாருடையவங்க? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. நம்ம யாருடையவங்க? நம்ம யாருக்குரியவங்க? இந்த சரீரம் யாருக்குரியது? சொல்லுங்க. இந்த சரீரம் யாருக்குரியது? கிறிஸ்துவுக்குரியது. அப்படிதானே? அப்ப இந்த சரீரத்தை யாருக்கு ஏற்றபடி மாற்றணும்? சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அப்படிதானே? அப்படிதானே சொல்லியிருக்கு. என்ன நான் தப்பா சொல்றேனோ? நீங்க பார்க்குற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சோத்திரம். சோர்ந்து வாதீங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு, முடிச்சிருவேன். ஆமே. அல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பாஸ்ட் டயத்துக்கு முடிப்பார். எங்கே போனாலும் இன்னைக்கும் பேர் உண்டு. ஐயா நீங்கள் தான் ஐயா ஊழியம் செஞ்சதில் டயத்துக்கு முடிக்கிற ஆள் நீங்கள் தான் ஐயா. இன்னைக்கும் எனக்கு பேர். டயத்துக்கு ஆரம்பிப்பேன், டயத்துக்கு முடிச்சிடுவேன். யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஆரம்பிச்சிடும் முடிச்சிடுவார். டயம்தான். நல்லா கவனிங்க. நம்ம யாருடையவங்க? கிறிஸ்துக்குரியவர்கள். இந்த அறிவு நமக்கு எப்பயும் என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த நேரம் இருக்கணும். காட்டுக்கு போனாலும், நடக்க போனாலும், நடந்தாலும், பஸ்ஸில் போனாலும், வேலையில் இருந்தாலும் நாம் கிறிஸ்துக்குரியவர்கள். கிறிஸ்துக்குரியவர்கள்னு இந்த சிந்தையும் அந்த வாயினால் அறிக்கை எடுக்கிறதும், நம்ம வாயினால் என்ன செய்யணும்? அதை தியானிக்கிறதும் சிந்திக்கிறதும் இது எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்தால் இந்த உள்ளே இருக்கிறார் பாருங்க, அவர் உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். ஆமே ஆமே சோத்திரம். அதுதான் மெயின். நாம் யார் உடையவங்க அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள இருக்கிறவர் அதை செய்ய வச்சிருவார், செய்வார். நாம கிறிஸ்துவுக்குரியவர்கள். இயேசு ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமையை சொன்னார்னா, ஒரு மனுஷன் அவனை விட்டு ஒரு பொல்லாத ஆவி என்ன செஞ்சான்? வெளியே போச்சு அப்படிங்கிற சொன்னாரா இல்லையா? சொன்னார். அது வனாந்தரம் எங்கும் போய் என்ன செஞ்ச? சுற்றி அலைஞ்சு பார்த்துட்டு தங்குவதற்கு இடம் இல்லாதனால அந்த ஆவி சொல்லுதான், நான் விட்டு போனேன் அந்த இடத்துக்கு திரும்ப போவேன், வருவேன் அவனு. அது வரும்போது இந்த சரீரம் எப்படி இருந்துச்சா? சீவி சிங்காரிச்சு பயங்கரமா அழகாக இருந்துச்சா. டக்குன்னு அந்த ஆவி போய், வாங்கப்பா என் கூட வாங்கப்பா அப்படின்னு கூட 7 ஆவி என்ன செஞ்சிச்சு? கூட்டிட்டு வந்து இதோட சேர்த்து 8 பேர் உள்ள உட்காந்தாச்சு. யாருக்கு இடம் கொடுக்க கூடாது, யாருக்கு இடம் கொடுக்கணுங்கிறது நமக்கு என்ன செய்யணும்? தெளிவு வேணும். இப்போ ஒன்று போய் 7 கூட்டிட்டு வந்து பார்த்துங்க எவ்வளோ. அப்போ அங்கே எப்படி இருந்திருக்கும்? அங்கே எப்படி இருந்திருக்கும்? ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், தேவன் வந்து தங்குகிற அளவுக்கு இல்லாமல், அப்படி இருந்ததுனால தான் அதை கூட்டிகிட்டு வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் அவங்களுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருந்ததா? மோசமாக இருந்துச்சான், மோசமாக இருந்துச்சான். இப்போ ஒரு மனிதன் குடியாரனா இருக்கிறான், அவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போகிறான்னா அவனுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு ஆவி, பொல்லாத ஆவி என்ன செஞ்சிருக்கு? நிரம்பி இருக்கு. அதனால தான் அவன் மோசம், முன்னிலைமையில் அவன் மோசமா இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப குடியாரன்னு சொல்வதோட அவனுக்குள்ள இருந்து செயல்படுத்துகிற அந்த ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சுட்டே வாங்க. ஒரு நாள்ல போகாது. குடியாரனுக்குள்ள இருக்கிற ஆவி இருக்கு பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு நாள்ல என்ன செய்யாது? போகாது. அது பல நாள் என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கணும். ஆமே ஆமே. அப்படி ஜெபிச்சாத்தான் வெற்றி அடைய முடியும்.
ஒரு சகோதரி இப்படி கேட்டு செய்தியை கேட்டு கணவனார் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் ராத்திரில் அந்த 2 காலையும் பிடித்து, ஆண்டவரே இந்த 2 காலை தான் இந்த மனுஷனை மதுபான கடைக்கு என்ன செய்யுது, கூட்டிட்டு போகுது. இந்த 2 காலை அந்த மதுபான கடைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு இரவெல்லாம் அழுவா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாள் என்ன செய்தா, அழுதாள். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் மாற்றினார். குடிச்சிட்டு அடிக்கணும்னு ஓடும்போது அவள் ஏற்கனவே பார்த்து விட்டாள். அவன் வழக்கமாக நம்மளை அடிக்கிறவன் இங்கே தானே போய் கம்பு எடுப்பான் அப்படின்னு. அங்கே பாம்பு போய் ஒளிஞ்சிருந்ததுனால இவள் முன்கூட்டியே ஒரு கம்பை எடுத்து வச்சுட்டான். நீங்கள் அங்கே போக வேண்டாம், இந்தாங்க கம்பு, என்னை அடிங்க அப்படின்னு. ஏன்னா என் கணவனார் அங்கே போய் அதில் நோண்டும் போது பாம்பை நீ செஞ்சிடும், கொத்திவிடும். என் கணவனார் ஒரு பாம்பை நீச்சக்கூடாது, கொத்தக்கூடாது அப்படின்னா அந்த குடியாரன் மேலே அந்த மனைவிக்கு இருந்த பாசம் அன்னைக்கு தான் அந்த மனுஷன் என்ன செய்தான், மனம் திரும்பினான். ஆமே ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா, சோத்திரம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இது ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தவறான வழியில் உங்கள் கணவனார் போகிறாங்களா, காலை பிடித்து இரவு நேரத்தில் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மனைவி போகுதா, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைய போகிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆதங்கப்படாதீங்க. ஆதங்கப்பட்டு ஏதாவது வார்த்தையை என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கு பெரிய விளைவுகளை என்ன செய்யும், கொண்டு வரும். சோத்திரம். அப்போ திருச்சைக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் யாருடையவர்கள், தேவனுடையவர்கள். நம்ம சரீரம் யாருடையது, கிறிஸ்துவினுடையது. அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் எந்த நோயும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படித்தானே? இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ அப்படியே இருக்கக்கூடாது. ஆமென். உங்கள் சரீரத்தில் எந்த நோயும் இல்லாமலே இருக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரமானா இதில் எந்த நோயும் இல்லாமல் இருக்கும். நோயே இருக்கிறதுக்கு அங்கே வழியே கிடையாது. சில வீடுகளுக்கு புதுசாக போனோம்னா டீயில் சுகர் போடணுமான்னு கேட்பாங்க. பாஸ்டர்களுக்கு வந்த சோதனை எங்காது, விசுவாசிகள் கேட்குறாங்களே, பாஸ்டர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த உடம்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதுக்கு பஞ்சமே கிடையாது, போடுங்க அப்படி போய். ஆமென். அல்லேலூயா. சோதரை மட்டும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். ஆமாம், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். எனக்கு தெரியும், என் சரீரம் எனக்கு தெரியும். சின்ன ஒரு பிரச்சனை இந்த சரீரத்தில் இருக்குன்னா எனக்கு தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அடுத்த கட்டமே நான் அந்த இதுக்கு என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். ஆமாம். அப்போ பழையபடியே என்னுடைய சரீரம் என்ன செய்யும், வந்துடும். எனக்கு தெரியும், இப்போ நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, கோளாறே இல்லை அப்படின்னு தெரியும். ஆமென். அல்லேலூயா. இது எதுக்குன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நிச்சயாது இருக்காது. இந்த சரீரத்தில் பாருங்கள், மனுஷன் எதை வேணாலும் மாற்றிடலாங்க. இந்த காருக்கு பேர் பார்ட்ஸ் போட்டுடலாம், இந்த ஸ்பீக்கர் பேர் பார்ட்ஸ் போட்டுடலாம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் ஒரு பொருளை மாற்றவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். இதில் ஒடிஞ்சா கூட ஜாயின் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் அது பலன் இருக்காது. அது என்ன இருக்காது, பலன் இருக்காது. அதே இது தேவன் தொட்டு சுகமாக்குனா அது பழைய நிலைமைக்கு வந்துடும்.
ஆமே. அது எந்த நிலைமைக்கு வந்துடும்? பழைய நிலைமைக்கு வந்துடும். தாயின் கருவில் எப்படி இருந்துச்சோ அப்படி வந்துடும். அதான் தேவனுக்கு கொடுக்குற சுகம். தேவன் கொடுக்குற சுகம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் இல்லை, நடந்த மேட்ரு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணுக்கு கூட தெரிஞ்சதான். இந்த ஊருக்கு நான் வரும்போது 6 மாதம் பிள்ளை, யார்? அந்த ஜெரோமியா. இது கண்ணை 3 மணிக்கு தான் கிடக்கும். கால் ஆட்டாது, கையாட்டாது, தாப்பால் கூட குடிக்காது. ஒவ்வொரு ஞாயிறும் கையில் வாங்கி எந்திரிச்சுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு ஞாயிறும் நான் எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட டார்கெட் பண்ணி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கேட்டனோ அப்படியே அந்த பிள்ளையை கத்த நடத்தி கொண்டு வந்தார். ஆமே. ஒரு உபவாச ஜெபத்தில் கடைசியாக சொல்லும்போது தான் லாஸ்ட் ஆண்டவரே, அந்த பிள்ளை இந்த தடவை சர்ச்சுக்கு வரும்போது யாருடைய உதவி இல்லாமல் தானே படியேறி வர்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அப்படியே நடந்தது. இன்னைக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போகுது, தன்னுடைய பையன் நிச்சயதே சுமந்துட்டு போகுது. இது யாரும், இது என்னுடைய பிளத்தில் நடந்துச்சு இல்லை, இல்லை, இது தேவன் செய்ய நினைத்தது தேவன் செய்தார். ஆமே. அல்லேலூயா, சோத்திரம். எல்லாருக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கும் அது அந்த பிபிஎஸ் அந்த கிறிஸ்மஸ் இதில் கூட டான்ஸு கூட என்ன செஞ்சுருக்கு, அப்படி இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. அவங்க தகப்ப மறக்கலாம், அவங்க தாய் மறக்கலாம், அவங்க சொந்த பந்தம் மறக்கலாம், ஆனால் தேவன் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆமே. சோத்திரம். ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆஸ்பத்திரி செலவு, இந்த பிள்ளைக்காக ஆஸ்பத்திரி செலவு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சென்னைக்கு தூக்கிட்டு போவாங்க பிசியோதெரபிக்கு, இந்த செலவு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. அவங்க என் தேவன் நல்லவர், அதனால இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரம் தேவனால என்ன செய்ய முடியும்? சுகமாக வைக்க முடியும். இந்த சரீரம் தேவனால என்ன செய்ய முடியும்? சுகமாக்க முடியும். முடியுமா? முடியாதா? சுகமாக இருக்க முடியும், நோய் இல்லாமல் இருக்க முடியும். ஆமே. சோத்திரம். 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நல்லா கவனிங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே என்ன செய்வான்? வரிசை மாறாது. நம்ம வேணா மாறலாம். ரேஷன் கடையில் வரிசையில் நிற்பான், வரிசையில் தான் நின்றுட்டு இருப்பான். நமக்கு பின்னால் தான் வருவாங்க, நமக்கு முன்னால் போய் நிற்பாங்க, 4 பேருக்கு முன்னால் போய் நிற்பாங்க. ரேஷன் கடையில் சண்டே ஆயிரும். தண்ணி பிடிக்க இப்போ தான் தண்ணிக்கு சண்டை கிடையாது, தண்ணி பிடிக்க வரிசையில் நிற்பாங்க. இப்போ வீடு வீடுக்கு பைப்பை போட்டு விட்டானே, அப்போல்லாம் வீடு வீடுக்கெல்லாம் பைப்பெல்லாம் கிடையாது, அங்கங்கே ஒரு பைப்பை போட்டிருப்பான், போய் பிடிக்கணும். வரிசையில் நிற்பாங்க. திடீர்னு பார்த்தா சப்தக்காடு கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா தண்ணிக்கு என்ன கிடைக்கும்? சண்டை நடக்கும். ஏன்? வரிசை மாறுது, வரிசை மாறுது, அதனால சண்டை. ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுக்க போங்க, வரிசையில் நிற்பாங்க. திடீர்னு பார்த்தா முன்னால் போயிட்டு அவசரம் வண்டி போகுது, அதான் டிக்கெட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இங்கே என்ன சொல்றான்னா, அவன் அவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். யார் யார் வரிசை? அப்போ ஆண்டவர் வரிசையாக தான் உயிர்ப்பிப்பார், முந்தெல்லாம் முடியாது. அங்கேயும் உயிரோடு எழும்புவதற்கு என்னதான் இருக்கு? வரிசை தான். ஆமா. அல்லேலூயா. உயிரோடு எழும்புவதற்கு என்னதான்? வரிசை தான். அதை புரிஞ்சுக்கணும். நான் உயிரோடு எழும்புறேன், நீ உயிரோடு தான் எழும்புவ, ஆனால் உன் வரிசையில் தான் வர முடியும். நீ எத்தனாவது வருஷம்னு எனக்கு தெரியாது, நான் எத்தனாவது வருஷம்னு உங்களுக்கும் தெரியாது. நான் கடைசி வரிசையா, நான் ஃபர்ஸ்ட் வரிசையா? இயேசு தான் ஃபர்ஸ்ட் வருஷம், இயேசு தான் முதல் வருஷம்.
சரியா? உண்மையா இல்லையா? ஆனால் இன்னைக்கு சந்தேகமா இருக்கோ? முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் தான் முதல்ல. அதுக்கப்புறம்தான் அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பு. அவருடையவங்க முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துவினுடையவர்கள், தேவனுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் அவருடைய வருகையில் என்ன செய்வாங்க? வரிசையிலே வரிசை, அதான் ஒழுங்கு. ஆதியாமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஒழுங்கல் மேலும் வெறுமையுமா இருந்தது. அதை தேவன் என்ன செஞ்சாரு? ஒழுங்குபடுத்தினார். அது மாதிரி எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு இருக்கு. அப்ப அந்த உயிர்த்தெழுதலை பார்க்கணும்னா அதுவே ஒரு அழகு இருக்கும். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியை பார்த்தாலே அது எப்படி இருக்கும்? அது ஒரு அழகா இருக்கும். அப்படி ஒரு வரிசையில் அந்த வரிசையை நீங்க பாருங்க எப்படி இருக்கும். தேவன் வச்சிருக்கிற வரிசை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அது அளவு எனக்கு அதை சிந்திச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு விசேஷமானது. சரி, இப்ப அவர் சொல்றாரு, அவன் தந்தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். கிறிஸ்துவானவர் முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனால எல்லாரும் உயிரோடு எழும்புவாங்கன்னா நான்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் மட்டும்தான் உயிரோடு எழும்ப முடியும். ஆமே ஆமே. ஒரு சின்ன தப்பு செஞ்சதுக்கு தான் மோசே சரீரத்தை சாத்தான் என்ன செய்ய முடியலை, அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாதாடினான். அங்கே தேவன் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே அவன் பிசாசு அந்த காவலுக்கு நின்ன தூதன்ட்ட என்ன செய்கிறான்? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னத்துக்காக? இவர் பேச சொன்ன இடத்துல போய் மோசே என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. அடக்கம் பண்ணுகிற இடத்துல வந்து நிற்கிறான். இப்போ அவரெல்லாம் உயிரோடு எழும்பிட்டார். இயேசு எப்போ உயிரோடு எழும்பினாரோ அப்போல்லாம் இவங்கெல்லாம் எழும்பிட்டாங்க. மோசே எழும்பியாச்சு. எலியா தான் மேலே போயிட்டுருக்காரு. அவர் கீழே வரணும். சோத்திரம். எலிசா அந்த தீர்க்கதரிசிகள், அந்த தாவீது, அந்த சாமுவேல், அந்த பரிசுத்தவான்கள், அன்றைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எழும்பிட்டாங்க. அவங்க இளைப்பாறுதல் இப்போ பூமி அல்ல, இப்போ மேலே இருக்குது பரதேசி. இயேசு வருவது வரைக்கும் பரதேசிங்கிறது எங்கே இருந்தது? இளைப்பாறு இடம் கீழே இருந்தது, பூமிக்கு கீழே. இப்போ இளைப்பாறு இடம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இளைப்பாறு இடம் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. இது இப்போ பிளவு, அக்கினிக்கும் மேலைக்கும் ஒரு பிளவு இருக்குது. கீழே அக்கினி மூடால ஒரு பிளவு, மேலே யார் இருக்கா? ஆபிரகாம் அடி. ஆமாம், சோத்திரம். நம்ம எல்லாரும் ஆபிரகாம் அடியில் தான் போய் என்ன செய்யலாம்? இளைப்பாறணும். அவர் மடி அவ்வளோ பெருசு, கோடிக்கணக்கான பேர் அவருடைய மடியில் தான் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். அப்போ ஆபிரகாம் மடி எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. ஆமே, சோத்திரம். யோசிச்சு பாருங்க, அத்தனை பேரும் அங்கே தான் போகணும். சரி, இப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் என்ன செய்வாங்க? உயிர்ப்பிக்க. அப்போ சாத்தா வந்து என்ன செய்வான்னா அவனுக்கு தெரியும் கிறிஸ்துவின் உடையவர்கள் யார். கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்லாதவர்கள் யார் அப்படின்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும், இயேசுவுக்கா தெரியும். இயேசுவானவர் எல்லாரையும் என்ன செய்ய மாட்டார்? உயிரோட எழுப்ப மாட்டார். எல்லாரும் அந்த வரிசையில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. குடியாரன்னு சாவான், வச்சாரக்காரனும் சாவான். அவனுக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த ஆத்துமா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தாருக்காக போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணி ஆகணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், குடியாரனுக்கும் ஜெபம் பண்ணி ஆகணும், வச்சாரக்காரருக்கும் ஜெபம் பண்ணி ஆகணும். நான் அவங்க விக்கிரகாராதனக்காரங்களாக இருந்தால் அதுக்கும் ஜெபம் பண்ணி ஆகணும். இது எங்கள் வேலை. ஆனால் உயிரோடு எழுப்புவது அவருடைய வேலை. ஆமே, அல்லேலூயா. நீ எத்தனை ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணினாலும் அந்த வரிசையில் கொண்டு வருவது கர்த்தர். அல்லேலூயா,
சோத்திரம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்முடைய அவயத்தை, நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கணும். தேவன் தங்குகிற ஆலயமாக வச்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அதனால் எப்போ நம்ம இறக்குறோம், எப்போ வர்றோம்லாம் தெரியாது. ஆனால் நம்ம அதை சரியாக வச்சுக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வேதவசனம் எடுத்த நாளிலிருந்து இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓடும். அடுத்து நம்ம எடுக்கலாம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிலுவையில் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இந்த விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இந்த விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகனே. பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகனே. மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நாம் ஜெபிப்போம். கேட்ட வார்த்தை நமக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா தேவன் தம்முடைய சபையை நேசிக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை அளவில்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பேச பேச அந்த வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. சபைக்கு அவர் இன்னது தேவை என்று அறிந்து கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நம்ம கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய அவயங்கள் கிறிஸ்துவுக்குரியது. இதில் பிசாசு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, வியாதி இதில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், உங்க சரீரத்தை பிடிச்சு, இது இயேசுக்கு சரீரம், இந்த சரீரத்தில் இந்த வியாதி இருக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லணும். அப்படி நீங்க சொல்லும் போது உங்க சரீரம் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும். கர்த்தர் உங்களை தொடுகிறத நீங்க காண்பீங்க, தேவன் தொடுகிறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. ரிகாபா லாபா ராபா 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 ராபா. நன்றி ஆண்டவரே, சோதரம். இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. என் தேவன் கொடுத்தீரே, அதுக்காக நன்றி.
அல்லேலூயா. சோதரன் இந்த நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுநாதர் நமக்கு தந்த இந்த வார்த்தையை ஓ ரிகாபா லாபா ராபா ரீனே நேனே காலபா. நன்றி ஆண்டவரே, சோதரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜீவ வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்தவர்களாய், கை கொண்டவர்களாய், இருதயத்தில் பதித்து வைத்தவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த உலகத்தில் சுடர்களாய் எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறீர். அந்த அதிகாரத்தை நாங்கள் இந்த பூமியில பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அந்த அதிகாரத்தின்படி இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் நீர் பேசினதற்காக நன்றி. அவர்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி அப்பா. அப்படியா செய்யுங்க. இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து, அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து, சகல வியாதிகளை விலைக்கப்பட்டு கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து வளர்த்தும் எல்லா மகிமையும் கனமும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபங்களால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவனுடைய சமாதானமும் நம்மளோட உலகத்தில் இருக்கிற சகல நாட்களும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் டீ ரெடியாக இருக்கு.